கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம் கர்த்தர் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறது ஒரே காரியம் என்னென்னா, நம்ம கெட்டு போகக்கூடாது, நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது, எங்கேயும் நம்ம தோற்றுறக்கூடாது. நம்ம எதுக்காக நம்மளை படைத்தார் அப்படின்னாக்கா, எப்பவுமே நம்ம இளைப்பாரி கொண்டு சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறது. நம்ம ஒரு முறை தவறினதுனால, ஆதாமேவாள் பாவத்தில் விழுந்ததுனால நம்ம அந்த பாக்கியத்தை இழந்துட்டோம். எழுந்தாலும் மறுபடியும் தம்முடைய குமாரனை அணைப்பு நம்மளை மறுபடியும் நம்ம இழந்த அந்த பாக்கியத்தை, அந்த மகிமையை மறுபடியும் ஆண்டவர் நம்மளுக்கு மீட்டு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அப்பேற்பட்ட நம்ம ஆண்டவர் சொல்கிறது என்னன்னாக்கா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடனே நம்ம ஐக்கியமாக இருப்பது தான் அவர் எதிர்பார்க்குறது. ஏன்னா நம்ம தனித்து இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளால் எந்த காரியத்தை மேற்கொள்ள முடியாது. சாத்தான் போடுகிற வலையில் நம்ம மாட்டிடுவோம், விழுந்துடுவோம், தோற்றுருவோம். சாத்தானை எதிர்பார்க்குற காரியம் ரொம்ப எளிதாக நம்மளை பாவத்தில் தள்ளிடுவோம். இந்த உலகத்தரமான காரியங்களை நம்மளை இழுக்கப்பட்டு ஆண்டவர்கிட்டேருந்து நம்மளை பிரிச்சிடுவோம். ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறது நம்ம எப்போவுமே ஆண்டவர் கூட ஐக்கியமாக இருக்கணும். அது எப்படி ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கணும், அப்படி இருக்க முடியும் அப்படின்னாக்கா, நம் தேவனாகிய கர்த்தர் அவர் தம் குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்து நம் செய்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனை தன் குமாரன் மேலே ஏற்றுக்கொள்ள ஒப்பு கொடுத்தாரு. அதே போல் நம்ம ரட்சகரும் நம்மளை ரட்சிக்கிறதுக்காகவே சிலுவைக்கு போய் நம்ம மேலே இருந்த எல்லாம் பாவ தண்டனை எல்லாத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். அதை நாம் விசுவாசிக்கணும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனது நம்மளுக்காக தான், என்னை ரட்சிக்கிறதுக்காக தான். என் பாவத்தை சாபத்தை எல்லாத்தையும் சிலுவையில் அறிந்து என்னை விடுதலை ஆக்கிறது தான். எழுந்து போன பாக்கியத்தை பிதாவின் இடத்துல ஐக்கியப்படுத்த தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பேற்பட்ட பெரிய காரியங்களை தன் உயிரையும் தியாகமாக கொடுத்தாரு. அவர் ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்தார் அப்படின்றது நம்ம உணரணும். இது எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பது தான் பிதாவின் நோக்கமாக இருக்குது. பிதா நம்ம மேலே எதிர்பார்க்குறது, நம்ம விழுந்துடுவோம் இல்லாக்கட்டி. அதனால் பிதா எதிர்பார்க்குறது இயேசு கிறிஸ்துவுடனே நம்ம ஐக்கியமாக இருந்து, அவர் எப்படி இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தாரோ அதே போல் நம்ம உலகத்தில் காணப்படுகிற எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருந்தாக்கா எல்லாத்தையும் நம்மளால் ஜெயிக்க முடியும். பாவத்தை ஜெயிக்க முடியும், நம்ம சோர்வுகளை ஜெயிக்க முடியும், அந்த உலகத்தரமான சிற்றின்பங்களை ஜெயிச்சு நம்ம ஆண்டவர்கிட்டயே நம்ம ஐக்கியமாக இருக்க முடியும். அதெல்லாம் முடியும்னா இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நாமளும் எப்பவுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை அவர் எல்லாத்தையும் நினச்சி ஆண்டவரை துதித்து நம்ம அவர் கூடவே நம்ம ஐக்கியமாக இருக்கிறதுக்கு நம்மளை விட்டு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. ஆமேன்.